தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமத்தின் 40 அதிகாரத்திற்கான ஆவிக்குரிய சத்தியங்களை ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு முக்கிய குறிப்பாக காணலாம். 1ஆம் அதிகாரத்தில் உலகத்தில் ஒடுக்குமுறை அதிகமாகும் போது தேவனுடைய ஜனத்தின் ஆவிக்குரிய பெருக்கமும் அதிகமாகும் என்பதை காணலாம். அதிகாரம் 2இல் தேவன் நம்மை பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு முன் வனாந்திர அனுபவங்கள் மூலம் நம்மை கூர்மைப்படுத்துவதை காணலாம். அதிகாரம் 3இல் தேவன் நம்மை கூப்பிடும் இடம் பரிசுத்தமானது. அவர் தம்முடைய சொந்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை காணலாம். அதிகாரம் 4இல் நம்முடைய பலவீனங்களும் சாக்குகளும் தேவனுடைய வல்லமைக்கு தடையல்ல, நம்மிடம் உள்ளதை அர்ப்பணிப்பதே முக்கியம் என்பதை காணலாம். அதிகாரம் 5இல் விடுதலைக்கு முன்பாக பிசாசின் போராட்டங்களும் சோதனைகளும் தீவிரமடையும் என்பதை காணலாம். அதிகாரம் 6இல் சூழ்நிலைகள் எதிர்மறையாக மாறினாலும் தேவன் தாமே பண்ணின உடன்படிக்கையை ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை காணலாம். அதிகாரம் 7இல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கடின இருதயம் ஆன்மீக குருட்டுத்தனத்திற்கே வழிவகுக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 8இல் பாவத்தோடும் சாத்தானோடும் எந்த ஒரு அரைக்குறை உடன்படிக்கையும் செய்யக்கூடாது என்பதை காணலாம். அதிகாரம் 9இல் தேவன் தம்முடைய வல்லமையையும் இறையாண்மையையும் வெளிப்படுத்தவே எதிரிகளையும் அனுமதிக்கிறார் என்பதை காணலாம். அதிகாரம் 10இல் பாவத்தின் இருள் உலகத்தை சூழும்போது தேவனுடைய பிள்ளைகளின் வாசஸ்தலங்களிலோ ஆன்மீக வெளிச்சம் இருக்கும் என்பதை காணலாம். அதிகாரம் 11இல் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க அவருடைய பரிசுத்தத்திற்கு பயப்படும் பயம் அவசியம் என்பதை காணலாம். அதிகாரம் 12இல் பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் மட்டுமே மரண ஆவிகளிடமிருந்து நமக்கு முழுமையான பாதுகாப்பை தருகிறது என்பதை காணலாம். அதிகாரம் 13இல் இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதையும் பரிசுத்த ஆவியின் மேகஸ்தம்பமே நம் வழிகாட்டி என்பதையும் காணலாம். அதிகாரம் 14இல் வழிகளே இல்லாத நெருக்கடியான சூழ்நிலையிலும் அமைதலாயிருந்து தேவனுடைய இரட்சிப்பை காண்பதே விசுவாசம் என்பதை காணலாம். அதிகாரம் 15இல் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை இயேசுவின் சிலுவை மரணம் மதுரமாக மாற்றும் என்பதை காணலாம். அதிகாரம் 16இல் ஆன்மீக பசியை போக்க தினமும் தேவ வார்த்தையாகிய மன்னாவை தியானிக்க வேண்டும், நேற்றைய உணவு இன்றைக்கு போதாது என்பதை காணலாம். அதிகாரம் 17இல் பிளக்கப்பட்ட கண்மலையிலிருந்து வந்த தண்ணீர் போல இயேசுவிடம் இருந்தே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் பாய்கிறது என்பதை காணலாம். அதிகாரம் 18இல் தேவ ஊழியத்திலும் குடும்பத்திலும் சோர்வடையாமல் இருக்க ஆவிக்குரிய ஆலோசனைகளும் சுமை பகிர்வும் அவசியம் என்பதை காணலாம். அதிகாரம் 19இல் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க மனிதன் தன்னை தினமும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை காணலாம். அதிகாரம் 20இல் 10 கட்டளைகள் நம்மை அடிமைப்படுத்த அல்ல, தேவ அன்பிலும் மனித அன்பிலும் நம்மை சீராக வழிநடத்தவே தரப்பட்டன என்பதை காணலாம். அதிகாரம் 31இல் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சக மனிதனை அன்போடும் நியாயத்தோடும் நடத்துவதில்தான் வெளிப்படுகிறது என்பதை காணலாம். அதிகாரம் 22இல் பிறருக்கு செய்த தீங்கிற்கு மனப்பூர்வமாக இழப்பீடு செய்வதும் நேர்மையாய் வாழ்வதுமே உண்மையான மனம் திரும்புதல் என்பதை காணலாம். அதிகாரம் 23இல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நம் வழியில் உள்ள தடைகளை சிறுக சிறுக அகற்றி ஜெயத்தை தருவார் என்பதை காணலாம்.
அதிகாரம் 24 தேவனுடனான உடன்படிக்கை வெறும் வார்த்தை அல்ல, அது இரத்த சிந்துதலினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் உறுதி செய்யப்படுகிறது என்பதை காணலாம். அதிகாரம் 25 தேவ பிரசனம் நம் நடுவில் தங்க நம் இருதயத்தை அவருக்கு உகந்த ஆலயமாக்க வேண்டும் என்பதை காணலாம். அதிகாரம் 26 தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்த பிரிவினையின் திரைச்சீலை இயேசுவின் தியாகத்தால் கிழிக்கப்பட்டு நேரடி உறவு கிடைத்தது என்பதை காணலாம். அதிகாரம் 27 பலிபீடத்தின் ஆவிக்குரிய அர்த்தம், பாவத்திற்கு ஒரே தீர்வு சுயத்தை சிலுவையில் அறைவதே என்பதை காணலாம். அதிகாரம் 28 இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராய் பிதாவிடம் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறார் என்பதை காணலாம். அதிகாரம் 29 தேவ சேவைக்கு நம்மை கொடுப்பதற்கு முன் அபிஷேகத்தினாலும் சுத்திகரிப்பினாலும் நம்மை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதை காணலாம். அதிகாரம் 30 இடைவிடாத ஜெபமும் தேவ வார்த்தையினால் தினசரி சுத்திகரிக்கப்படுதலும் தேவ பிரசன்னத்திற்குள் செல்ல அவசியம் என்பதை காணலாம். அதிகாரம் 31 தேவனுடைய பணிகளை செய்ய பரிசுத்த ஆவியின் ஞானமும் திறமைகளும் நமக்கு தேவை என்பதை காணலாம். அதிகாரம் 32 தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்காத பொறுமையின்மை நம்மை போலியான விக்கிரக ஆராதனைக்குள் தள்ளிவிடும் என்பதை காணலாம். அதிகாரம் 33 தேவ ஆசீர்வாதங்களை விட தேவனுடைய பிரசன்னமே நம் வாழ்க்கைக்கு மிகவும் மேலானது என்பதை காணலாம். அதிகாரம் 34 நாம் தவறி விழுந்தாலும் உண்மையாக மனம் திரும்பும் போது தேவன் தம்முடைய கிருபையினால் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார் என்பதை காணலாம். அதிகாரம் 35 தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொடுப்பது கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமான உற்சாகத்தினால் இருக்க வேண்டும் என்பதை காணலாம். அதிகாரம் 36 தேவனுடைய பணிக்காக தாராள மனதோடு கொடுக்கும்போது அது தேவைக்கு அதிகமாகவே பெருகும் என்பதை காணலாம். அதிகாரம் 37 தேவனுடைய திட்டங்களை மாற்றி அமைக்காமல் அவர் காட்டிய மாதிரியின்படியே ஒவ்வொன்றையும் உருவாக்க வேண்டும் என்பதை காணலாம். அதிகாரம் 38 தேவனுடைய கணக்கு புத்தகத்தில் நம்முடைய சிறிய பங்களிப்பும் நேர்த்தியாக பதிவு செய்யப்படுகிறது என்பதை காணலாம். அதிகாரம் 39 தேவன் கற்பித்தபடியே முழுமையாக கீழ்ப்படிந்து வேலையை முடிப்பதே ஆவிக்குரிய வாழ்க்கையின் பூரணம் என்பதை காணலாம். அதிகாரம் 40 நாம் தேவனுடைய கட்டளைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியும் போது அவருடைய மகிமை நம் வாழ்க்கையையும் ஆலயத்தையும் பூரணமாக நிரப்பும் என்பதை காணலாம். ஆமீன்.